ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் மார்க்கெட்டோட ஓப்பனிங் செரிமனி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் காலையிலேயே இவங்க 2 பேரும் ஜம்முன்னு ரெடி ஆகி பைக்கில் உட்காந்துருக்காங்க. பைக்கில் உட்காந்துன்னு ஜிஷ்ணுக்கு என்னமோ அவரே வண்டி ஓட்டுறதா நினைப்புங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவையான பூ மாலைலாம் வாங்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்போ வந்தாச்சு. இது தாங்க சூப்பர் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ். சூப்பர் மார்க்கெட் ஓப்பனிங் சொல்லிவிட்டேன். ஆனால் இது யாரோட சூப்பர் மார்க்கெட், எங்களோட சூப்பர் மார்க்கெட்டா இல்லை வேறு யாரோட சூப்பர் மார்க்கெட்டோட ஓப்பனிங்காக நாங்கள் வந்திருக்கோமான்ட்டு நான் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக இது எங்களோட சூப்பர் மார்க்கெட் இல்லைங்க. இது என் நாத்தனாரும் அவங்க பசங்களும் சேர்ந்து தான் இது ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் ஜஸ்ட் ஓப்பனிங்காக வந்திருக்கோம். இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. டே நைட் பார்க்காம ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த 2 மந்த்ஸ் பட்ட கஷ்டம்லாம் மறையிற அளவுக்கு இந்த ஓப்பனிங் டே அப்போது அவங்க முகத்தில் அவங்க நிஜமாகவே ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. நிஜமாகவே இது ஒரு சாதனை தாங்க. வாழ்க்கையில் ரொம்பவே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறதோ ஒரு க்ரோத்தை பார்க்குறதோ அவ்வளோ சட்டுன்னு நடந்துடாது. அது கடவுளோட பிளெஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு பிளெஸிங்ஸ் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி இந்த சூப்பர் மார்க்கெட் அவங்க நினச்ச மாதிரி ஓப்பன் பண்ண முடிஞ்சிருக்கு. நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இந்த பசங்களாம் ஸ்கூல் தாங்க படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது நிஜமாகவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க இவங்களுக்கு பெருசாக எதுவும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது. இவங்க அப்பா அம்மா பணக்காரங்க கிடையாது. அப்படி இருந்தும் அவங்களால இன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ண முடிஞ்சிருக்குன்னா இவங்க அப்பா அம்மா அவங்கள நல்லா படிக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த படிப்பை வச்சு தான் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு க்ரோவை பார்த்துருக்காங்க. நம்ம நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்துடணுங்க. நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்துட்டோன்னா அந்த படிப்பு கண்டிப்பாக அவங்கள வாழ்க்கையில் அவங்கள கை தூக்கி விடும். அதனால் நம்மக்கிட்ட காசு பணம் இருக்கோ இல்லையோ நம்ம பசங்களை நல்லபடியாக படிக்க வச்சிடணுங்க. சினிமாலெலாம் இந்த மாதிரி ஷாப் ஓப்பனிங் அப்போல்லாம் குத்து விளக்கு ஏற்றுவாங்க கேண்டில் வச்சு. அதில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த ஓப்பனிங்கில் நாங்கள் குத்து விளக்கு ஏற்றுறது நிஜமாகவே அது ஒரு தனி ஃபீலாக இருந்தது மனசுக்கு. நான் குத்து விளக்கு ஏற்றும் போது என் வர்ஷினி மறந்துட்டு வந்துட்டேன். அதனால் வர்ஷினி அவங்க பாட்டி கூட சேர்ந்து விளக்கு ஏற்றுறான். எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ஒரு திரியை குத்து விளக்கு ஏற்றுனாங்க. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் சுற்றி பார்க்கலாம் வாங்க. அப்படியே சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு நம்மளோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே ஈக்காட்டுத்தாங்கல்ல தாங்க இந்த ஷாப் இருக்குது. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு ஒரு தடவை போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸுமே வச்சுருக்காங்க. பெஸ்ட் குவாலிட்டியில் நம்ம பசங்க எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அங்கே பக்கத்தில் இருக்கவங்க இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்க. நம்மளோட பர்ச்சேஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிஷ்ணு அவர் தான் ட்ராலி வச்சுக்கிட்டு எல்லா பேர்லேயும் அவர் தான் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராலி ஒன்று வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தான். நமக்கு நம்ம குட்டீஸ் ஃபஸ்ட்டு போனி ஆரம்பிச்சிட்டாங்க சாக்லேட்ஸ் வாங்கி. அது சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கா வர்ஷினி. விஷ்ணுக்கு அங்கே எல்லா பொருளையும் ஒன்றா பார்த்துட்டு அவருக்கு எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுன்னு தெரியல. எல்லாத்தையுமே கையை காட்டி கேட்டுட்டு இருந்தான். வர்ஷினியும் அவன் சிஸ்டரும் குழியில் உட்காந்து தள்ளிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க.
ஃபைனலாக எங்கள் பர்ச்சேஸ் முடிஞ்சு பில் போட்டு பொருளையும் வாங்கியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.